அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். 2024 வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் தான் டிஎன்ஏ இ புக்லெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது இன்ஃபர்மேஷன் அபவுட் தி காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க அஃபிலியேஷன் கீழே இருக்க 483 இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் காலேஜஸ், இந்த எல்லா காலேஜ் பத்தின கம்ப்ளீட் டீடைல் கொடுக்கறது தான் இந்த இ புக்லெட்டுங்க. இந்த இ புக்லெட் வந்து கவுன்சிலிங்க்கு ஒரு நாள் முன்னாடி லான்ச் பண்ணுவாங்க. இது எங்க லான்ச் பண்ணுவாங்க, இது எப்படி லான்ச் பண்ணுவாங்க, இந்த டிஎன்ஏ இ புக்லெட்டை எப்படி யூஸ் பண்ணணும் சொல்ல போனோம்னா, இந்த டிஎன்ஏ இ புக்லெட்டை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா காலேஜ் பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். என்னென்ன காலேஜஸ்க்கு அட்டானமஸ் அங்கீகாரம் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியில கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த கோர்சஸ்க்கு NBA அக்ரிடியேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு கோர்சஸும் எப்ப தொடங்கப்பட்டது, இந்த வருஷம் ஒவ்வொரு காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன கோர்சஸ் புதிதாக கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன கோர்சஸ் முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் இருக்கு, இந்த மாதிரி எல்லா டீடைலுமே இந்த இ புக்லெட் அப்படிங்கிற விஷயத்துல தான் இருக்கும். இந்த வீடியோல லாஸ்ட் இயர் 2023 வருஷம் டிஎன்ஏ இ புக்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன்று கொடுத்தாங்க. அந்த இ புக்லெட்ல என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்ல போறேன். இந்த வருஷத்துக்கான இ புக்லெட் வந்ததும் அந்த இ புக்லெட்டை உடனடியாக டவுன்லோட் பண்ணி நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இமிடியேட்டா ஜாயின் ஆயிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் சமயத்தில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங்லையும் லைவ் செஷனாக நம்ம வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்னென்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம சப்போர்ட் பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிஎன்ஏ இ புக்லெட்னா என்ன, இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்க நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த இ புக்லெட்டை எடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் எப்படி விஷயங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்ஃபர்மேஷன் அபவுட் தி காலேஜஸ், 483 காலேஜஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி கோர்சஸ், என்னென்ன மாதிரியான கோர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜோட லொகேஷன் அப்படிங்கிறது அதில் இருக்கும். சொல்ல போனோம்னா ஒவ்வொரு காலேஜும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரம், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரம், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல் வந்து ஒவ்வொரு காலேஜோட அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் சொல்ல போனோம்னா 50,000 ரூபா வந்து NBA அக்ரெடியேஷன் இல்லாத கோர்சஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், NBA அக்ரெடியேஷன் வாங்கின கோர்சஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 55,000 ரூபாய். இதுதான் கவர்மெண்டோட ஃபீஸ். இந்த கவர்மெண்டோட ஃபீஸ்ல படிக்கணும்னு விருப்பப்படுற மாணவர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்தெந்த காலேஜில் கவர்மெண்ட் ஃபீஸ்க்கு கவுன்சிலிங்க்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலேஜோட ஹாஸ்டல் டீடைல்ஸும் இந்த டிஎன்ஏ இ புக்லெட்டை கொடுத்திருப்பாங்க. ஸோ அதையுமே நம்மளால பார்க்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ப்ரிப்பரேஷனும் இந்த இ புக்லெட் கொடுத்திருப்பாங்க. இப்போ அந்த இ புக்லெட் எடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும்னா எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல் எல்லாமே இப்போ நம்ம பார்த்தலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு, எய்டட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு, கவர்மெண்ட் கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜ் பத்தின செப்பரேஷன் லிஸ்ட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வருஷம் டிஎன்ஏ இ புக்லெட் அப்படிங்கிறது கவுன்சிலிங்க்கு ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, டிஎன்ஏ வெப்சைட், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது நம்ம TNEA.online.org கொடுத்து ஓப்பன் பண்ணானே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் குயிக் லிங்க்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த குயிக் லிங்க்ஸை ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து பார்த்தோம்னா டிஎன்ஏ இ புக்லெட் 2024 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வருஷத்துக்கான புதிதாக அப்டேட் செய்யப்பட்ட இ புக்லெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்குன்னா, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, நிறைய கோர்சஸை புதிதாக கொண்டு வராங்க. ஃபைன். இப்போ 2023 வருஷம் கொடுக்கப்பட்ட டிஎன்ஏ இ புக்லெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிஎன்ஏ இ புக்லெட். இதில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023 போட்டிருக்காங்க இல்லையா. இந்த இ புக்லெட்டை ஓப்பன் பண்ண உடனே இதை நான் உங்களுக்கு லிங்க்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க, அதை போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. இது எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இன்ஃபர்மேஷன் அபவுட் தி காலேஜஸ், கல்லூரியை பற்றிய தகவல் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல்
டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சொன்ன நார்ம்ஸில் தான் கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஹாஸ்டல் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் எல்லாமே நாங்கள் அதில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. மிக மிக முக்கியமான விஷயம் இந்த மூணாவதாக கொடுக்கப்பட்ட பாயிண்ட் தான், ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் காலேஜ் டு அனதர் காலேஜ். அதாவது உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட் கிடைக்குது, அதை வேறு காலேஜுக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் ஒரு பிரான்ச் கிடச்சிருக்குன்னா அதே காலேஜில் எனக்கு பிரான்ச் மாற்றி கொடுங்கன்னு சொல்லியும் நீங்கள் கேட்கக்கூடாது. இதுக்கான நார்ம்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், சார் எனக்கு ஒரு காலேஜில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு, இப்போ நான் வந்து அதை கம்ப்யூட்டர் சயின்ஸை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியாது. அதை தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அப்டேட் ஆன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலும் அந்த கல்லூரியோட வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபைன், இப்போ கீழே வந்தோம்னா அப் டு டேட், அதாவது இன்னைக்கு ஈவினிங் ஒரு வேளை டிஎன்இ புக்லெட் வருதுன்னா நேற்று வரைக்கும் கொடுக்கப்பட்ட டேட்டாஸை அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டென்ட்னு பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கேட்டகரி வைஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ்னு கேட்டகரி வைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜஸ் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நமக்கு நிறைய பேருக்கு வந்து காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் கோடு அண்ட் இட் பிரான்ச்சஸ், ஒவ்வொரு கோர்ஸோட கோடும் அதோட பிரான்ச்சோட டிஸ்கிரிப்ஷனும் தெளிவாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் டீட்டெயில், கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தோம்னா 437 பேஜஸ்க்கு வந்து காலேஜோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அனெக்ஷஸ், அதாவது அட்டாச் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் என்னென்னங்கிறத சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஷீட், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ரெடி பண்ணுங்கிற ஷீட்டையும் கவர்மெண்ட்டே நமக்கு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்குது, தமிழ் வெர்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீஸ் கமிட்டியில் யார் யார் இருக்காங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாம் தான் மிக மிக முக்கியமான டீட்டெயிலு இந்த இ புக்லெட்டு இருக்க போகுது. ஓகே, இப்போ லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துடலாமே. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 கல்லூரிகள் இருக்குது. அது என்னென்ன, அதை பற்றின டீட்டெயில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறது பேஜ் நம்பரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் பேஜ் நம்பர் 1, அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ் வந்து பேஜ் நம்பர் 2, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் எஸ்ஏபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு 433 பேஜில் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ஐடி கேம்பஸ் பற்றின தகவல் வந்து பேஜ் நம்பர் 3 கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு கடலூரில் இருக்கிற ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 4 கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்குது, மொத்தம் 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜ் பற்றின தகவல் எந்த பேஜ் நம்பரில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிறது மொத்தம் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான். ஸோ அது என்னென்னங்கிறத கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டி, சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜன் மதுரை, அதை பற்றின டீட்டெயில் எந்தெந்த பேஜில் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அங்கீகாரத்துக்கு கீழே இயங்கிட்டு இருக்க சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டாக சொல்லப்படுறது சிப்பெட், அதாவது பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி படிக்கிற கிண்டி கேம்பஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி பற்றி படிக்கிற கேம்பஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட டீட்டெயில்ஸு, இது எல்லாமே என்னென்ன பேஜ் நம்பரில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ், இந்த கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் தான் அதிகமான மாணவர்கள் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி போகிறீங்க. இந்த காலேஜஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு கொடுக்கறது கிடையாது, வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த கல்லூரிகள் 13 காலேஜஸ் இருக்குது. நான் பேருக்கு ஒரு டிகிரின்னு எனக்கு ஒன்று வேணும் சார், நான் அரசாங்க வேலைக்கு தான் போக போகிறேன், நான் மார்க்கும் பெரிய லெவலில் எடுக்கலன்னு நினைக்கிற மாணவர்கள் மட்டும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸை பிளான் பண்ணுங்கள். மற்ற மாணவர்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் எய்ம் பண்ணுறீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸும் செல்ஃப் ஃபினான்சிங் பிரைவேட் காலேஜஸை பிளான் பண்ணிக்கோங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா கொடுத்துட்டு வராங்க. இப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டோமா தமிழ்நாட்டில் இருக்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் லிஸ்ட்டுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த கல்லூரிகள் கவுன்சிலிங் கோட் ஆர்டரில் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போது எல்லா காலேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட பேஜில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சில காலேஜோட டீட்டெயில் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த காலேஜ் வந்து அஃபீஷியலாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ப்ராப்பரான டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அதை பற்றின டீட்டெயில் இருக்காது. மொத்தமாகவே ஒரு 20 காலேஜஸ் பற்றின டீட்டெயில் வந்து இதில் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சுமாரான காலேஜ், யாருமே சேர்ந்துருக்காத இருக்கிற காலேஜஸ் தான் அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நல்ல கல்லூரிகள் எல்லாமே அவங்க டீட்டெயிலாக அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போது இதுக்கு கீழே நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம்னா
நம்ம ஆக்சுவலி இதில் 400 காலேஜ் இருக்கனால ஒவ்வொரு காலேஜ் பற்றின டீட்டெயிலும் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். என்னென்ன காலேஜஸ் என்னென்ன கவுன்சிலிங் கோடில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை வச்சு நீங்கள் உள்ளே போய் என்னென்ன காலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதுக்கு அடுத்துக்கிட்டமா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் என்னென்ன கல்லூரிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏல ஆரம்பிக்கிற கல்லூரிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பியில் ஆரம்பிக்கிற கல்லூரிகள், சியில் ஆரம்பிக்கிற கல்லூரிகள்னு சொல்லிட்டு ஆல்பபெட்டிக்கல் வைஸு காலேஜஸும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் மாணவர்களுக்கு வந்து தேடுறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஈஸியாக அவங்க வேணுங்கிற காலேஜ் பற்றின டீட்டெயிலை எடுத்துக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது வரைக்கும் தெரிஞ்ச கோர்சஸ்னால் என்ன சொல்லுங்கள் பார்க்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தெரியும், ஐடி தெரியும், இசிஇ தெரியும், மெக்கு தெரியும், சிவில் தெரியும், ஏஐடிஎஸ் தெரியும். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட கோர்சஸும் அதுக்கான பிரான்ச்சஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரான்ச் கோடு அப்படிங்கிறது அவங்க கொடுக்கப்பட்டுள்ள கோடு, பிரான்ச் நேமுங்கிறது நம்ம படிக்க போகிற டிபார்ட்மெண்ட்டு. ஸோ ஏடி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வருது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அப்பேரல் டெக்னாலஜின்னு ஆரம்பித்து ஆல்பபெட்டிக்கல் வைஸு 90க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. இதில் தான் புதிதாக இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டுள்ள நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த டைம் வரப்போகுதுன்னு அந்த கோர்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கோர்ஸ் பற்றின டீட்டெயில். ஃபைன். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலேஜோட டீட்டெயிலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை எஃபிஷியண்டாக செக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மற்ற கல்லூரிகளுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸோட பிரின்சிபல் யார் அப்படிங்கிற டீட்டெயிலை இதிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அட்ரஸ் என்ன. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறமா காலேஜ் டேரெக்டாக போகணுன்னா அட்ரஸ் தெரியாது இல்லையா, யாருக்கு கூப்பிட்டு கேட்பாங்க. அதுக்காக இந்த இ புக்லெட்டே டீட்டெயில்டாக அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் என்ன, டிஸ்ட்ரிக்டில் காலேஜ் ஃபாலோ ஆகுது, பின்கோடு என்ன, ஃபோன் நம்பர் என்ன, இது மட்டும் இல்லாமல் இமெயில் ஐடி, வெப்சைட்டு, ஆன்டிஃபோன், இன்னொரு ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது காலேஜுக்கு ஃபீஸ் பே பண்ணோன்னா என்ன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணோம், காலேஜோட அஃபீஷியல் பேங்க் அக்கௌண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு காலேஜ் வந்து அட்டானமஸ் வாங்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த நேரம் நீங்கள் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்ங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம்னு பார்த்தோம்னா, ஒரு காலேஜ் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படிங்க கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் என்ன, கஸ்தூரிபாய் நகர் கிண்டி, இதுதான் வந்து பக்கத்தில் இருக்க நியர்பை ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கடுத்த கட்டமாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காலேஜ் எவ்வளோ தூரம், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காலேஜ் 3 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் அதை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்ததா ஒரு காலேஜ் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்களா இல்லையா. மைனாரிட்டின்னு பார்த்தோம்னா தெலுங்கு மைனாரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கிறிஸ்டின் மைனாரிட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி மைனாரிட்டி அங்கீகாரம் வாங்கியிருந்தால் அந்த காலேஜுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா 50% வந்து பார்த்தோம்னா அவங்க மேனேஜ்மெண்ட்லையும் 50% அவங்க கவுன்சிலிங்கும் கொடுத்துக்க முடியும். மைனாரிட்டி அங்கீகாரம் வாங்கலை அப்படின்னா 60% கவுன்சிலிங்க்கு கொடுக்கணும், 40% மேனேஜ்மெண்ட் கோட்டெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதனாலேயே நிறைய கல்லூரிகள் வந்து மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கினா பாதி % மேனேஜ்மெண்ட்டில் போடுறதுக்கு அட்வான்டேஜ் இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்ததாக ஹாஸ்டல் டீட்டெயில்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு தனித்தனி ஹாஸ்டல் இருக்கா இதிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். பெர்மனண்ட்டாக இல்லை ரெண்டலாக அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இல்லை மெஸ் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான மெஸ் இருக்குது, வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்கா அப்படிங்கிறது, ஒவ்வொரு மாதமும் மெஸ்ஸுக்கு எவ்வளோ பில்லு, ரூமுக்கு எவ்வளோ ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன சார்ஜ், காஷன் டெபாசிட் எவ்வளோ, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் எவ்வளோ, அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் ஹாஸ்டல் பற்றியும் தெளிவாக கொடுத்துட்றாங்க. இதுக்கு அடுத்துக்கிட்டமாக கோர்ஸில் NBA அக்ரெடிடேஷன் இருக்கா, எப்போ தொடங்கினாங்க, எவ்வளோ இன்டேக் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும். ஓகே, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் BY அப்படிங்கிறது என்ன, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். சார் இதில் என்ன சார் எல்லாமே வந்து கோடு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ இதுதான் கோடு. இப்போ BY நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, BYனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். BYன்னு பார்த்தோம்னா இது என்ன இருக்குது, எஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ன்னு இருக்கா, அப்போ இதுதான் BYங்க.
ஸோ பிஒய் அப்படிங்கிறது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒன்று பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ இன்டேக் வந்து 60 இன்டேக் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 2008 வருஷம் இந்த கோர்ஸை தொடங்கியிருக்காங்க. இயர் ஆஃப் ஸ்டார்டிங் கோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2008. NBA அக்ரெடிஷன் இருக்கா? இந்த கோர்ஸ்க்கு NBA அக்ரெடிஷன் இல்லை. அதுக்கடுத்தா சிஇங்கிற பிரான்ச் கோடு வச்சிருக்க கோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங். இதுக்கு 60 இன்டேக் இந்த காலேஜில் இருக்குது. இதில் 1859 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ்னால் அது சிவில் இன்ஜினியரிங். அதுக்கு NBA அக்ரெடிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2028 வருஷத்துக்கு வரைக்கும் இருக்குது. அப்போது இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு அக்ரெடிஷனுங்கிறது செல்லும். சார் இப்போ இந்த அக்ரெடிஷன் வந்து 2028 வரைக்கும் இல்லாமல் 2026, 25, 24 இருந்தால் நம்ம நம்பி எடுக்கலாமா? எஸ், எடுக்கலாம். மேபி அந்த காலேஜ் வந்து இந்த அக்ரெடிஷனை ரினியூ பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். இப்போ 2024 அக்ரிடேஷன் முடியுதுன்னா இந்த அக்ரிடேஷன் ரினியூ பண்ணுறதுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்போ மறுபடியும் அவங்க 2 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லா சைக்கிளும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால் பயப்பட வேணாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லையும் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்னென்ன இன்டேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா சிஎஸ் அப்படிங்கிறது 60 இன்டேக் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. சிஎம் அப்படிங்கிறதும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் செல்ஃப் சப்போர்ட்டட். ஒரு ஃபீஸ் மட்டும் ஒரு 10,000 அதிகமாக இருக்கிற கோர்ஸுக்கு 120 இன்டேக்கு. அது எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, அதுக்கு NBA அக்ரிடேஷன் இருக்கா, எந்த வருஷம் வரைக்கும் NBA அக்ரிடேஷன் இருக்குது, இந்த டீட்டெயில் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் மொத்தம் 17 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த புக்லெட் வந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்க முடியும். சரி, இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் இருக்கா? ஆமாம், எல்லா காலேஜஸ்க்குமே ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்துட்டோம். சென்னையில் அதுக்கு அடுத்து டாப் மோஸ்ட் காலேஜ்னா ஆப்வியஸ்லி SSN. ஸோ SSN பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கேம்பஸ் OMRல இருக்குது. இதோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வந்து பார்த்தோம்னா அண்ணாமலையார் சார் அப்படின்னு தான் பிரின்சிபலு. அட்ரஸ் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. தாலுக்கு வந்து திருப்பூர் தாலுக்கு, டிஸ்ட்ரிக் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு. காலேஜோட ஆன்டி ஃபோன் நம்பர் என்னென்னு கொடுத்துருக்காங்க. வெப்சைட் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ssn.edu.in. அவங்களோட அஃபீஷியல் இமெயில் ஐடி என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மைனாரிட்டி ஸ்டேட்டஸா இல்லையா, அட்டானமஸ் இருக்கா இல்லையா, காலேஜோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன பேங்க்கில் காலேஜ் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்னென்னு பார்த்தோம்னா தாம்பரம். அப்போ தாம்பரத்தில் இறங்கி நீங்கள் வந்து SSN காலேஜுக்கு பஸ்ஸில் போய்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 32 கிலோமீட்டர் இந்த காலேஜ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலும் SSNல போன வருஷம் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 9 கோர்சஸ் இருந்தது. இதில் ஒவ்வொரு கோர்சஸ்க்கான இன்டேக் என்ன, எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, அக்ரிடேஷன் இருக்கா இல்லையா, எந்த வருஷம் வரைக்கும் அக்ரிடேஷன் இருக்குது, இது எல்லாமே SSNல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் டீட்டெயிலு, பாய்ஸுக்கு தனி ஹாஸ்டல், கேர்ள்ஸுக்கு தனி ஹாஸ்டலு, ஹாஸ்டலுக்கு என்ன ஃபீஸு, மெஸ்ஸுக்கு என்ன ஃபீஸு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தோம்னா மினிமமாக நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 68,000 ரூபா வந்து SSNல வாங்குறாங்க. மேக்ஸிமமாக 68,000 கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் படிக்கிற மாணவர்களுக்கு டெய்லியும் காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு வரணும்னா 68,000 ரூபா டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வருதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரி பற்றின டீட்டெயிலும் இந்த புக்லெட்டில் இருக்கும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்கே சார் கொடுத்துருக்காங்க? கடைசியில் வரணும். நீங்கள் லாஸ்ட் பேஜஸ் வந்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அனெக்ஷர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா, லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா 493 பேஜ் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பயப்பட வேணாம், அதை போய் பாருங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அனெக்ஷரில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சாய்ஸ் ப்ரிப்பரேஷன் ஷீட் ஃபார் BTech கோர்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி தாங்க நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் நம்பர் 1 நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சாய்ஸாக செகண்ட் சாய்ஸான்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் ஒவ்வொன்றா ஃபில்லாக இருக்கும். காலேஜோட கோடு, என்ன பிரான்ச், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் IT. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் இதே மாதிரி தான் நீங்கள் இருக்கும். எத்தனை பேஜஸ் வேணால் நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஃபீஸ் கமிட்டி. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஃபீஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. டாக்டர் R செந்தில், ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் இளைய பெருமாள் சார் வந்து பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸ். அவங்க 2 பேரோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஃபீஸ் ஃபிக்ஸ்டு பை தி கமிட்டி. ஃபீஸ் கமிட்டியில் எவ்வளோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க,
அதாவது நான் அக்ரிடேஷன் அல்லாத படிப்புகளுக்கு 50,000 ரூபா ஃபீஸும், அக்ரிடேஷன் இருக்கிற படிப்புகளுக்கு 55,000 ரூபா ஃபீஸும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அக்ரிடேஷன் இல்லாத படிப்புகளுக்கு 85,000 ரூபாய் ஃபீஸும், அக்ரிடேஷன் இருக்கிற படிப்புகளுக்கு 87,000 ரூபா ஃபீஸும் வாங்குறாங்க. இதெல்லாம் எம்இ எம்டெக்கு என்ன, பிஜிடிஎம் கோர்சஸ்க்கு என்னங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எப்படி தரவரிசை பட்டியல் வரும், ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் மெயில் ஐடி, ஏதாவது இஷ்யூனா நீங்கள் மெயில் பண்ணலாம், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட மிக மிக முக்கியமான கவுன்சிலிங்கான புக்லெட் யூஸ் பண்ணுற மெத்தட். இப்படி தான் நீங்கள் டிஎன்ஏ புக்லெட்டை யூஸ் பண்ணணும். ஸோ டிஎன்ஏ புக்லெட்டை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுங்கள். இன்னுமே தெளிவான டீட்டெயில் சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் வேறு எதாவது பற்றி பேசினா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ, இந்த ரெக்கார்டிங் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ புக்லெட் வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.